உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 13வது வசனம் இந்த மாதத்தின் நம்முடைய வாக்குத்தத்தம். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார் என்று நாம் பார்த்தோம். அதிலே நேற்றைக்கு தேன் என்றால் என்ன என்பதை அறிவியல் பூர்வமான பல ஆதாரங்களோடும் வரலாற்று பூர்வமான பல சான்றுகளோடும் அதை வேதாகமத்தோடு ஒப்பிட்டு தேனை குறித்து பேசுவதற்கும் பிரசங்கிப்பதற்கும் ஆண்டவர் உதவி செய்தார். நேற்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்து இன்றைக்கு இந்த தேனை குறித்த 2ஆம் பகுதியை புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிற தேனை குறித்து நாம் கர்த்தருக்கு சித்தமானால் பார்ப்போம் என்று சொல்லியிருந்தேன். அந்த தேவ வார்த்தையின்படி இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற அந்த தேனை குறித்து நாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு 3:4 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. இந்த இடத்திலே இது காலாகாலமாய் விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் இடையிலே ஒரு வாக்குவாதத்தை உண்டாக்குகிற அல்லது நிறைய சந்தேகத்தை ஏற்படுத்துகிற வசனங்களில் இதுவும் ஒரு வசனம். நிறைய பைபிளை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் விரும்புகிற விசுவாசிகள் கேட்பார்கள், யோவாஸ்நானகன் வெட்டுக்கிளி சாப்பிட்டானாமே என்று சொல்லுவார்கள். அந்த வெட்டுக்கிளி என்றால் என்ன என்று எல்லாரும் கேட்பார்கள். அதற்கு பலர் பலவிதமான வார்த்தைகளை சொல்லுகிறார்கள், அர்த்த பொருத்தங்களை சொல்லுகிறார்கள். அது வெட்டுக்கிளி என்பதற்கு சிலர் சொல்றாங்க ஈசல், மழைக்காலத்தில் வருகிற ஈசலை பிடித்து சாப்பிட்டு இருப்பான் என்று கூட சிலர் சொல்லுகிறார்கள். ஆனா அதற்கு அது சரியான விளக்கம் கிடையாது. நான் இன்றைக்கு அதை சொல்லி உங்களை குழப்பவும் விரும்பவில்லை. அந்த வெட்டுக்கிளியை குறித்து சொல்ல வேண்டுமானால் அது ஒரு பெரிய தனி வேத பாடம். அதை கர்த்தர் அனுமதித்தால் பின்னாட்களில் சொல்லுகிறேன். இந்த யோவாஸ்நானனுடைய போஜனத்திலே 2வது போஜனம் காட்டுத்தேன் என்று பார்க்கிறோம். காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது என்று அங்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ தேன்லையே ஒரு தேன் காட்டுத்தேன். ஏற்கனவே பார்த்தோம் கண்மலையின் தேன் என்று பார்த்தோம். இங்கு 2வதாக பார்க்கிறோம் காட்டுத்தேன். இந்த காட்டுத்தேன் என்றால் என்ன? இந்த காட்டுத்தேன் தான் யோவாஸ்நானகன் சாப்பிட்டாரா என்று கேட்டால் இதற்கு சரியான அர்த்தம் என்னவென்று கேட்டால் யோசுவாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தால் இந்த காட்டுத்தேனுக்கு ஏதுவான நல்ல விளக்கத்தை அங்கு பார்க்கலாம். யோசுவா 17:15. அதற்கு யோசுவா, நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் எப்ராயிம் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாயும் இருந்தால் பெரிசியர் ரெப்பாயிமர் குடியிருக்கிற காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள் என்றான். இங்கே மத்தேயு 3:4 சொல்லப்படுகிற அந்த காட்டுத்தேனுக்கு இங்கு விளக்கம் என்ன சொல்லப்படுகிறது? இந்த காட்டுத்தேன் என்பது மலை பிரதேசத்திலே மலைப்பாங்கான இடத்திலே கிடைக்கக்கூடியது. அந்த யோசுவா 3:17-15 சொல்லுகிறது, மலைகள் உங்களுக்கு நெருக்கமாயும் இருந்தார். யோசேப்பின் புத்திரர் என்கிறதான ஒரு தனி ஜாதியார், ஒரு கோத்திரத்தார், ஒரு இனத்தார் இருந்தார்கள். அந்த யோசுவா சொல்றோம் கானானை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் போது இந்த யோசேப்பின் புத்திரருக்கு 1% அதாவது 1% மாத்திரமே இடம் பிரித்து கொடுத்தார். அப்போ உடனே யோசேப்பின் புத்திரர்கள் வந்து கேட்கிறார்கள், நாங்கள் ஜனம் பெருத்த ஜாதிகளாயிருக்கிறோம், ஜனம் பெருத்தவர்களாயிருக்கிறோம், நீர் 1% மாத்திரமே எங்களை இடத்தை கொடுத்திருக்கிறீர், எங்களுக்கு இது போதாது என்கிறார்கள். அப்பதான் அங்க யோசுவா சொல்லுகிறார், நீங்கள் போய் நீங்க இருக்கிற இடத்துல சொல்ற மலைகள் இருக்கு, அந்த மலையை சொல்ற மலை உங்களுக்கு நெருக்கமா இருக்குல்ல, பக்கத்திலே காடு இருக்குது, அந்த காட்டை வெட்டி திருத்தி அங்கே நீங்க குடியிருங்க, அப்போ கடைசி வரைக்கும் உங்களுக்கு இடம் கிடைக்கும் என்று சொல்லி யோசுவா ஆலோசனை சொல்லுங்க. இப்ப நீங்க கேட்கலாம், இந்த யோசுவாவின் நாட்களில் இருக்கிற மலைக்கும் காட்டை வெட்டி திருத்துவதற்கும் காட்டு தேனுக்கு என்னையா சம்பந்தம் என்று கேட்டா, அந்த தேனுக்கு பேரே காட்டுத்தேன்.
இரண்டாவது, அன்றைக்கு யோவா ஸ்நானகன் இருந்தது ஒரு வனாந்தரமான இடம். அதுல எருசலேம் மற்றும் சுற்றுவட்டாரம் எல்லாமே மலைப்பாங்கான இடம். எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருக்குமா போல அப்படின்னு பைபிள்ல இருக்கு. அப்போ யோவா ஸ்நானகனுடைய இருப்பிடம், யோவா ஸ்நானகனுடைய வாழ்விடம், யோவா ஸ்நானகனுடைய ஜீவிய ஸ்தலம் பெரும்பாலும் ஒன்று மலைப்பாங்கான இடத்துல இருந்தது, இரண்டாவது காட்டு பகுதியாகவே இருந்தது. அவன் ஜனங்களாகவும் அல்லது தேசத்தோடு தேசமோ ஆரம்ப காலத்தில் இருந்தது கிடையாது. அப்போ இந்த காட்டு தேன் என்பது முதலாவது மலைப்பகுதியை காண்பிக்கிறதா இருக்கு. தேவனுக்கு மகிமையும் கருபையும் தயவும் உண்டாவதாக. இரண்டாவது, இந்த காட்டு தேன் என்பது எதை குறிக்கிறதுனாக்கா, அது அன்றைக்கு இருந்த ஒரு தேசம், அந்த தேசமே ஒரு காட்டு தேசம் என்றுதான் யோசுவாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த தேசமே ஒரு காட்டு தேசம். கர்த்தர் நல்லவே. ஆனால் அந்த காட்டு தேசம் என்று சொன்னா வெறும் காடுதான் இருந்தது. அங்க ஆட்கள் இல்ல, மனிதர்கள் கிடையாது என்று நாம் நினைக்க கூடாது. யோசுவா 17ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, மலைகள் எங்களுக்கு போதாது, பள்ளத்தாக்கு நாட்டில் இருக்கிற பெட்சாயாவிலும் அதன் ஊர்களிலும் இஸ்ரவேல் பள்ளத்தாக்கு. இப்போ அந்த காட்டு தேசத்துல என்ன இருக்கு பாருங்க, பள்ளத்தாக்கு இருக்கு, நல்ல ஊர் இருக்கு. அப்ப யோவா ஸ்நானகன் ஆரம்ப கட்ட ஊழியத்தை செய்தது இந்த பள்ளத்தாக்குகளும் வனாந்தரங்களும் ஊர்கள் இருந்த ஒரு காட்டு பகுதி. அந்த மனிதர்களுக்கு மத்தியிலே அவன் ஊழியம் செய்தான். இதுல ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணும்படிதான் இந்த யோவா ஸ்நானகன் அனுப்பப்பட்டான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்ப வழியை ஆயத்தம் பண்ணணும்னா விளக்கமாத்த எடுத்து கூட்டுறது, ஓசத்திரம் கத்த நல்லவே கல்லெல்லாம் பொறுக்கி போறது மட்டும் கிடையாது. அன்றைக்கு யோவா ஸ்நானகன் இருந்த இடத்துல காட்டுவாசி மக்களும் ஆதிவாசி மக்களும் மலை சார்ந்த மக்களும் இருந்தாங்க. இயேசுவானவர் பிறந்து வளருவதோ எருசலேமிலே, கர்த்தர் நல்லவே. அந்த எருசலேமிலே இருக்கிறார், கர்த்தர் நல்லவே, தன் தாய் தகப்பனோடு இருக்கிறார். இப்ப இங்க வந்து ஊழியம் செய்யணும்னா அவர் ஊழியம் செய்வதற்கான ஏற்ற இட வாய்ப்புகளை உருவாக்கணும். நீங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, யோசுவாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 14, 15, 16, 17, 18, அதாவது 14 முதல் 18வது வசனம் வரைக்கும் இந்த யோவா ஸ்நானகனுடைய ஊழியத்தையும் இதையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அது ஏற்ற ஒரு ஓமையாக தத்துவமாக சத்தியமாக இருக்கிறதை பார்க்கலாம். இப்போ இந்த காட்டு தேன் என்பது கர்த்தர் நல்லவர். அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், இருக்கிற தேன்களிலேயே ரொம்ப பலம் வாய்ந்த தேன். அந்த காட்டுத்தேன் ரொம்ப பலம் வாய்ந்தது என்று சொன்னால் எதற்கு எப்படி ஒப்பிட முடியும் என்றால், பழைய ஏற்பாட்டு காலத்துல திராட்சை ரசம் என்று ஒன்று இருந்தது. புதிய ஏற்பாட்டு கால திராட்சை ரசத்தின் தகுதி என்பது வேறு, பழைய ஏற்பாட்டு கால திராட்சை ரசத்தின் தகுதி என்பது வேறு. பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த மதுவுக்கு இணையான நல்ல மயக்கத்தை உண்டாக்கக்கூடிய திராட்சை ரசத்தை உண்டாக்கினாங்க. எப்படின்னா, திராட்சை கொலைகள், அதாவது அந்த தோட்டங்கள்ல போய் திராட்சை செடிகள் இருக்கிற பெரிய 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 திராட்சை பழங்களை பறிச்சு கொண்டு வந்து அது மிகப்பெரிய பேரல்கள், இன்றைக்கு நம்முடைய லாங்குவேஜில் சொல்லக்கூடிய பேரல்கள் என்று சொல்லக்கூடிய பெரிய பெரிய அந்த குழும பானைகள் அல்லது பெரிய மர பாத்திரங்கள், அதுகளுக்குள் அந்த திராட்சை பழத்தை போட்டு காற்று புகாத வண்ணமாக நல்ல இழுத்து வாணி அடித்து இறுக மூடிடுவாங்க. மூடிட்டு அதை கொண்டு போய் பூமிக்கு கீழே மண்ணை தோண்டி எடுத்து இந்த திராட்சை பழத்தை போட்டு மூடப்பட்ட பாத்திரத்தை அல்லது அந்த குளுமையை அப்படி கீழே இறக்கிடுவாங்க. இறக்கிட்டு அது குறிப்பிட்ட காலம் 4 மாசம் 6 மாசம் 8 மாசம் இல்லாட்டி 1 வருஷம் என்று இருக்கு, அப்படி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் போய் அந்த பழத்துக்கு ஏதுவான நாட்கள் 8-6 1 வருஷத்துக்குள்ள முடியும். அப்புறம் அந்த மண்ணை தோண்டி அந்த பாத்திரத்தை வெளியே எடுப்பாங்க. எடுத்தாக்கா அந்த திராட்சை பழங்கள் எல்லாம் ஒன்னோடு ஒண்ணு உடஞ்சி
சதையெல்லாம் கிழிஞ்சி நசுங்கி விதையெல்லாம் தன் பலத்தை இழந்து விதை சதை தோல் எல்லாமே அப்படியே ஒன்றோடு ஒன்றாய் போய் அப்படி கட்டி தேன் போல அது சூத்திரம் கை வைத்து எடுத்தால் கூட எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல உறுதியான தேன் போல அந்த திராட்சரசம் மாறிடும். அந்த திராட்சரசத்தை எடுத்து யார் குடிக்கிறார்களோ அல்லது பயன்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் வஸ்திரம் விலகி படுத்து கிடந்தார்கள், அவர்கள்தான் போதையிலே கிடந்தார்கள். இந்த திராட்சரசத்தை சில வியாதியஸ்தருக்கு கொடுத்தா அது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் உடனே சரியாயிரும். அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லும் போது உன் பலவீனத்து நிமித்தம் சற்று திராட்சரசத்தை கூட்டிக்கொள் என்று சொல்லப்பட்டது. காரணம், நீ தினமும் குடிக்கிற காணாவூர் கல்யாணத்து திராட்சரசம் கிடையாது, உன் பலவீனத்தை நீக்கக்கூடிய அந்த திராட்சரசத்தை கூட்டிக் கொள்ற. ஏன் இதை சொல்றேன்னா, அன்றைக்கு எப்படி வியாதி நீங்குவதற்கு பலவீனம் நீங்குவதற்கென்று ஒரு விசேஷித்த திராட்சரசத்தை உருவாக்குனாங்களோ, அது எப்படி பயங்கர கட்டியா இருந்ததோ, அது எப்படி பயங்கர அசுத்திரம் அற்புதமானதா இருந்ததோ, இந்த திராட்சரசம் போல இருக்கக்கூடியதுதான் இந்த காட்டுத்தேன். இந்த காட்டுத்தேனை ஒருவன் குடித்தால் அவனுடைய கண் பார்வை எத்தனை கிலோமீட்டருக்கும் நன்றாய் தெரியக்கூடிய. சவுளுடைய குமாரன் ஒரு நாள் ஒரு தேனை எடுத்து உள்ளங்கையில வச்சு நாக்குனால நக்குனான். அந்த தேனை நக்குனதுனால அவன் சொல்றான், இப்ப என் கண் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு. மரத்துல வடிஞ்ச தேனை நக்குனதுக்கே அவன் கண்ணு அவ்வளவு தெளிவா தெரியுதுன்னா, யோவாசானகன் அந்த காட்டு தேனை நன்றாய் சாப்பிட்டதுனாலதான் அந்த ஒரு நாள் இயேசுவானவர் யோர்தான் வழியாய் கடந்து போகும்போது அங்கே யூதர்கள் இருக்கிறார்கள், ரோமர்கள் இருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், மற்ற பொதுமக்கள் இருக்காங்க. யாருக்குமே இயேசுவே தெரியல. அவர் பாட்டி போயிட்டே இருக்காரு. ஆனா தண்ணிக்குள்ள நிக்கிற யோவாசானகனுக்கு சரியா தெரியுது, இவர்தான் இயேசு கிறிஸ்து. இதோ அப்பதான் அவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்றார். அப்போ அத்தனை பேருக்கு தெரியாத ஒரு பார்வை, அத்தனை பேருக்கு தெரியாத ஒரு காட்சி யோவாசானகனுக்கு தெரிந்தது. அப்படின்னா அந்த காட்டுத்தேனை புசித்ததுனால தான் கர்த்தர் நல்லவே சொல்கிறோம், இந்த யோவாசானுடைய கண் பார்வை அவ்வளவு தெளிவாய் தெரிந்திருக்கு. இப்போ இந்த காட்டுத்தேனுக்கும் யோசுவாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14 முதல் 18க்கும் என்னையா வித்தியாசம் நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். யோவானுடைய பிரசங்கத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. அவன் என்ன சொன்னா, கனிகொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அதையே தான் இங்கே அப்போ சோதர யோசுவா சொல்லுகிறார், நீங்கள் சோதர 18ஆம் வசனம், அது காடானபடினால் அதை வெட்டி திருத்துங்கள். அன்றைக்கு எப்படி வெட்டி திருத்தின போது காடு தேசமா மாறிச்சோம், அதே போல இப்ப யோவான் இருந்த இடமும் ஒரு காடு. அந்த காட்டுல இருக்கிற மரத்தை வெட்டும் போது அந்த இடம் கிடைச்சது. இதெல்லாம் பார்த்து பார்த்து அப்படியே பழகினபடினால்தான் அவன் வாயிலிருந்து வர பிரசங்கமோ, கனிகொடாத மரம் எல்லாம் வெட்டப்படும் என்று சொன்னான். அங்க கண்ட காட்சிகள், அவனுடைய வாழ்க்கை நடைமுறைகள், அங்க இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் ஒருங்கானது. கர்த்தர் நல்லவே. அது மாத்திரமல்ல, சோதரம் அந்த யோவாசானகன் வாழ்க்கையிலே சோதரம் அவர் சொல்ல, மேடுகள் எல்லாம் பள்ளங்களாகும், பள்ளங்கள்லாம் மேடுகள் ஆகும், யாவும் சமதளமாகும் என்று சொல்லுகிறார். இந்த மேடுகள்லாம் பள்ளங்களாகும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? யோவாசானகன் வாழ்ந்த இடம் மேடும் பள்ளமும் நிறைஞ்ச ஒரு பகுதி, ஒரு சமதளமான இடம் கிடையாது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்போ அந்த மேடுகள் எல்லாம் சுதந்திரம் எல்லாமே அங்கு சமதளமாகும் என்று சொன்னதுக்கு காரணம், அந்த இடம் மேடு பள்ளங்கள் சுதந்திர வளைவு நெளிவுகள் நிறைந்தது. இதே தான் யோவாசானகனை குறித்து சொல்லுகிறது. அவன் வழிகளை செவ்வாய்ப்படுத்த வந்தான், ஆண்டவருக்காக பாதைகளை ஆயத்தப்படுத்தினான். இப்போ இந்த காட்டு தேன் என்பது என்ன?
இந்த காட்டு தேன் என்பது இதுல என்ன விசேஷம் இருக்கிறது என்று சொன்னால், இந்த காட்டு தேனுக்குள் நான் சொன்ன முதலாவது, இதை பருகுகிறவருடைய கண்கள் நன்றாய் தெரியும் என்று சொன்னேன். இரண்டாவதாக, இந்த காட்டு தேன் எதற்கு எப்படிப்பட்டது என்று சொன்னால், இது ரொம்ப பலம் வாய்ந்த ஒன்று, மிக பலம் வாய்ந்த. இந்த காட்டு தேனை சாப்பிட்டானாக்கா அந்த மனித சாப்பிடுடைய சரீரம் நல்ல பலன் நிறைந்ததா, நல்ல சரீரம் ஆரோக்கியம் உள்ளதாய் மாறும். அதனாலதான் யோவாசானகனை குறித்து சொல்லும் போது, அவன் ஒட்டக மயிர் உடையை தரித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு வேறு ஒரு மாற்று வஸ்திரங்கள் தேவைப்படவில்லை. கர்த்தர் நல்லவர். ஒட்டக மயிர் உடை என்பது சாதாரணமானது கிடையாது. அந்த ஒட்டக மயிர் உடை என்பது ரொம்ப பெரிய கனம் நிறைந்தது. ஆட்டுத்தோளுடைய வஸ்திரத்தை விட ஒட்டக மயிருடைய வஸ்திரம் என்பது 10 முதல் 15 மடங்கு கனமானது, அதிகம், வெயிட் கூடினது. ஒரு சாதாரண ஆட்டுத்தோல் வஸ்திரத்தையே யாக்கோபு தன் தகப்பனாக ஈசாக்கு கிட்ட போட்டு போகும்போது ஒரு பக்கத்துல மட்டும்தான் போட்டு போறான். ஏன்னாக்கா அந்த ஒரு பக்கம் தோலை போட்டாலே உடம்பு பிடிச்சு கீழே இழுக்குது. அந்த ஒரு தோலை ஒரு பக்கம் போட்டதே அவனுக்கு உடம்பு இழுக்குதுன்னா, அந்த ஆட்டுத்தோலை முழு உடம்பு போட்டாக்கா அவனுக்கு அந்த வெயிட் தாங்காது. அப்போ ஒரு ஆட்டுத்தோலை போட்டாங்களே மனுஷன் தாங்க முடியலன்னா, யோவாசானகுடைய உடையோ ஒட்டக மயிர் உள்ளது. அவ்வளவு கனமான உடையை உடுத்தி இருந்தான். ஒன்று. இரண்டாவது, ஒட்டக மயிர் உடைய அவன் தரித்திருக்கிறான்னா, இங்கதான் அவருடைய உயரத்தை அளவிட வேண்டும். ஒட்டகத்தின் உயரமானது கிட்டத்தட்ட 8 முதல் 10 அடிக்கு மேலாக இருக்கும். ஒரு நார்மலான ஸ்டேஜ் உள்ள ஒரு கேமலுடைய ஹைட் இது 8 முதல் 10 அடி உயரத்துக்கு. நான் சொல்லுவது கழுத்தளவு அல்ல, அதோட முதுகளவுக்கு மட்டுமே. இன்னும் கழுத்தளவையும் முகத்தை நீங்க அளவிட்டா அது இன்னும் கூடுதலாகி போகும். அப்போ ஒரு ஒட்டகத்துடைய தோலானது 8 முதல் 10 அடி உயரத்துக்கு உள்ளதுன்னா, அதுல சுதந்திரம் அது எவ்வளவு உயரம். அந்த உடைய அன்னைக்கு எடுத்து கிழிச்சு உடம்புக்கு ஏத்த மாதிரி தைக்கிறதுக்கெல்லாம் ஆட்கள் கிடையாது. ஆனா அந்த ஒட்டகத்து தோலை உரிக்கும் போது முழு தோல் தான் அங்க கிடைக்கும். அதை எடுத்து அவன் உடுத்திக்கிறான்னு சொன்னாக்கா அந்த உடை எவ்வளவு உயரமா இருந்திருக்கும்னா, அப்ப இந்த யோவாசானனுக்கு உயரமும் கூட சாதாரண உயரம் கிடையாது, அவன் நல்ல உயரமானவன். இந்த யோவாசானகன் நல்ல உயரமானவன் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அதை நானாக சொல்லவில்லை. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அவன் நன்றாய் வளர்ந்தான் என்று வேதமே நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. அவன் நல்ல வளர்ந்த ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். இயேசுவானவர் எப்படி வளர்த்தியிலும் வளர்ந்தாரோ அதே போல இந்த யோவாசானகனும் நன்றாக வளர்ந்த ஒரு மனுஷன், ஒரு உயரமான மனுஷன். இவருடைய சரீரத்திலே இந்த வளர்ச்சி வர்றதுக்கு முக்கிய காரணத்தில் ஒன்று, அவன் சாப்பிட்டதான அந்த அருமையான காட்டு தேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 80வது வசனம். லூக்கா 1:80 வாசிக்கிறேன். அந்த பிள்ளை வளர்ந்து கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எந்த பிள்ளை? யோவான் என்கிற பிள்ளை வளர்ந்தது அப்படின்னு பைபிள் இருக்கு. எப்படி வளர்ந்ததுன்னா, நல்ல உயரமா வளர்ந்தது. மற்ற மனிதர்களை விட வித்தியாசமான உயரத்திலே இந்த யோவாசானகன் வளர்ந்த மனிதன். இது ஆரம்பத்திலே இங்கு தாய் பாலின் நிமித்தமாக யோவான் வளர்ந்தாரா என்று கேட்டால் அதுக்கு அங்கு எந்த விதமான ஏதுக்களும் கிடையாது. ஏனென்றால் இந்த யோவாசானகன் பிறக்கிறதே தன் தாயானவள் வயது முதிர்ந்த காலத்துலதான். அது பரிசுத்த ஆவியினாலும் தீர்க்க தரிசனத்தினாலும் கர்ப்பஸ்திரியாய் மாறினாள். ஆனால் அதற்கு பின்பு பால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய சரீரத்திலே பலன் கிடையாது.
ஆனால் அப்போ எப்படிதான் வளர்ந்தான் என்று சொன்னால், இங்கதான் தேவனுடைய கிருபை வழங்குகிறது. யோவாசானகன் என்கிற ஒருவன் பிறப்பான் என்று சொல்லும் போதே அவன் வளருவதற்கான எல்லா காரியத்தையும் ஆண்டு ஆயத்தப்படுத்திட்டார். எதை ஆயத்தப்படுத்திட்டார்? நல்ல உடம்பு வளருவதற்கு ஏதுவான காட்டுத்தேன், அந்த உடம்பு வளரும் போது மூடுவதற்கு தேவையான நல்ல ஒட்டக மயிர் ஒட, அந்த பிள்ளை இன்னும் நல்லா வளரும் போது மற்றவர்களோடு இசைந்து இருக்க முடியாது. அதனால அவன் தங்குறதுக்கு மலைப்பாங்கான வனாந்தரமான ஒரு இடம், அங்க போய் தனிமையா இருக்க முடியாது என்பதற்காக அங்க சுற்றிலும் கிராமங்களும் சின்ன சின்ன ஊர்களும் இருந்த இடம். இது எல்லாத்தையுமே யோவாசானகனுக்காக தேவன் ஆரம்பத்திலே உண்டாக்கி வைத்திருந்தார். ஆனால் யோவாசானகனுடைய வாழ்க்கையை குறித்து இப்படியெல்லாம் யாரும் யோசிக்கிறது கிடையாது, இப்படியெல்லாம் யாரும் சிந்திக்கிறது கிடையாது. இதெல்லாம் பைபிள்ல இருக்கிறதான் தேடுறது கிடையாது. தனக்கு ஒண்ணு தெரியலன்னா அதை வாசிச்சுட்டு விட்டுட்டு போயிடுறதா வாழ்க்கையா இருக்குது. இப்ப புதிய ஏற்பாட்டில் இருக்கிற தேன்லயே தேனே காட்டுத்தேன் தான். இந்த தேன் காட்டுத்தேன் என்பது ஒரு தேவ மனுஷனை வளர்க்கிறதா இருந்தது. இந்த காட்டுத்தேனை குறித்து நான் சொல்லணும்னாக்கா இதுல இன்னொரு பெரிய மகத்துவம் இருக்கு. மலைத்தேனை விட இந்த காட்டுத்தேன் ரொம்ப நல்லது. ஏன் மலைத்தேனை விட காட்டுத்தேன் நல்லதுன்னு சொல்றேன்னா, மலைத்தேனை சாப்பிட்ட பல மனிதனுடைய ஜீவியங்கள் தடுமாறி போயிருக்கிறது. ஆனா காட்டுத்தேனை சாப்பிட்ட யோவாசானகனுடைய ஜீவியமோ கிறிஸ்துவுக்கு வழிகளை ஆயத்தப்படுத்துவதோ, ஏரோது போன்ற ராஜாக்களை போய் கடிந்து கொள்ளுகிறதோ, ஜனங்களுக்கு சத்தியத்தை கடினமாய் போதித்து அவர்களை மனம் திரும்பக்கூடிய கடுமையான உபதேசத்தை பேசக்கூடியதுமாய் அந்த தேன் அவனை மாற்றி இருக்கிறது. காட்டுத்தேன் எப்படி உயர்வான இடத்திலே மலைக்கு மேலே இருக்குமோ, அதே போல இந்த மனுஷனுடைய பேச்சும் உபதேசமும் உயரமாயிருந்தது. காட்டுத்தேன் எப்படி அடர்ந்த காட்டுக்குள்ளும் செடிகளுக்குள்ளும் மரங்களுக்குள்ளும் புதர்களுக்குள் அந்த தேன் இருக்குமோ, அதே போலதான் இந்த யோவாசானுடைய பிரசங்கம் எல்லாம் விரியன் பாம்பு குட்டிகளே என்று இருந்தது. உங்களை வெட்டி போடுவேன் என்று இருந்தது, மனம் திரும்புங்கள் என்று இருந்தது. இப்போ அந்த ஒரு காட்டு செடிகள் காட்டு பகுதி எப்படி வளைவு நெளிவும் எனக்கும் மணக்குமா இருக்குமோ, அதே போலதான் இந்த யோவாசானுடைய பிரசங்கமும் காணப்பட்டது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ யோவாசானகன் சாப்பிட்ட காட்டுத்தேனுக்குரிய விளக்கத்தை நீங்க நன்றாய் அறிந்திருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இந்த காட்டுத்தேனுக்கும் நம்முடைய ஜீவியத்துக்கும் என்னையா இருக்குது என்று சொல்ல வேண்டுமானால் அதற்கு முன்பாக இந்த யோவாசானுடைய பிரசங்கத்தை 1-2 உங்களுக்கு நான் காண்பித்து விடுகிறேன். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 7வது வசனம். லூக்கா 3:7. அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே வாருங்கள், வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை கட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள் சொல்லிக் கொள்ள தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இப்ப கவனிங்க, யோவாசானுடைய பிரசங்கத்துல காட்டுத்தனமான வார்த்தையெல்லாம் வருது பாருங்க. என்ன வார்த்தை வருது? ஒரு பெரிய ஆச்சரியம். அவனை தேடி ஒரு கூட்டம் வர்றாங்க. ஐயா, நாங்க உங்க ஊழியத்துல இணைகிறோம். ஐயா, உங்க பிரசங்கத்தை கேட்க வரோம். ஐயா, நீங்க ஞானஸ்நானம் கொடுத்தீங்கன்னா அந்த ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன்னு சொல்லி வலிய ஞானஸ்நானத்துக்கு வராங்க. நம்மன்னா என்ன செய்வோம்? உடனே ஜனங்களுக்கெல்லாம் சொல்லி ஒரு கம்பளம் விரிச்சு சோப்பு கம்பளம் வரவேற்பு கொடுத்து, இப்படி ஒரு கூட்டத்தை கர்த்தர் கொண்டாடுறாரு, இப்படி ஒரு கூட்டத்தை வர்றாங்க, அவங்க நம்ம தான் ஏற்றுக்கணும்னு சொல்லி, நீ மனம் திரும்பினியா, ஒப்பு கொடுத்தியா, ரசிக்கப்பட்டு எதுவுமே கேட்காம கணக்குக்கு ஞானஸ்நானம் கொடுப்போம். ஆனா இந்த யோவாசானகன் பாருங்க,
ஞானஸ்நானம் பெரும்படி புறப்பட்டு வர ஜனங்களை நோக்கி விரியன் பாம்பே அப்படின்னு கூப்பிடுறான். அடுத்தவன் சொல்றான், தேவனுடைய கோபம் உங்க மேல வரப்போகுது, சீக்கிரமா தப்பிக்கொள்ளுங்க அப்படின்றான். மூணாவது ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க. கேள்வி என்ன கேள்வி? இதெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு வழி காட்டினது யாரு? ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுக்க வர்றதே பெருசு, அவன் மனம் திரும்புறதே பெருசு. அங்க இவன் கேட்கிறான், இதெல்லாம் உங்களுக்கு வழி காட்டினது யாரு? அவருடைய பேச்சே ஒரு அரட்டல் மிரட்டலா இருக்கு. அடுத்தவ சொல்றா பாருங்க, நீங்க உங்களை ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளாதிருங்கள். ஏன்னாக்கா கர்த்தர் கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவரா இருக்கிறார். இது அர்த்தம் என்ன தெரியுமா? அன்னைக்கு இருந்தவங்க மேசியாவைத்தான் நம்பினாங்களே தவிர இயேசு கிறிஸ்துவை நம்பல. அப்போ அவங்க அதுக்கு முன்னாடி தன்னுடைய முற்பிதாக்கள் ஒருவனாக ஆபிரகாமைத்தான் சோத்திரம் முன்மாதிரியா வைத்திருந்தாங்க. அதனாலதான் இயேசுவை பார்த்து ஒரு நாள் சொன்னாங்க, ஆபிரகாமுடைய வயசு உனக்கு ஆயிருச்சோ அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஆபிரகாம் தான் அவங்களுக்கு 2ஆம் பிதாவா இருந்தாங்க. ஆபிரகாமை குறித்து யாராவது தப்பா பேசுன கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க. இது யோவாசானவனுக்கு தெரியும். அந்த தெரிஞ்சிருந்துமே அவன் தைரியமா சொல்றான், நீங்கள் உங்களை ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளாதிருங்கள் என்று தைரியமா போல்டா சொல்றான்னா, அவன் சாப்பிட்ட சாப்பாடும் உடுத்தின உடையும் அவன் தங்கின இடமுமே அவனை அந்த அளவுக்கு ஒரு பலசாலியா, ஒரு வைராக்கியமா, ஒரு உறுதியா மாற்றி இருக்கு. அடுத்த வார்த்தை சொல்றா பாருங்க, கோடாரிய கொண்டு வந்து மரத்திட்டு வச்சிருக்கிறேன், கனி கொடுக்காத மரம்லாம் ஓங்கி வெட்டின்றான். ஆனா நல்லா கவனிக்கணும். இப்படிப்பட்ட வார்த்தைகளும் இப்படிப்பட்ட சொற்களும் இப்படிப்பட்ட சக்தி எங்கிருந்து வந்ததுன்னா, அவன் சாப்பிட்டு அந்த காட்டு தேன், அந்த தேன் எவ்வளவு உறுதியோ, அந்த தேன் எவ்வளவு நன்மையோ, அந்த தேன் எப்படி காட்டுக்குள் விளைந்ததோ அதே போலதான். அதனாலதான் யோசுவாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரைக்கும் உள்ளதையும், இந்த லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு 15ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கு ரெண்டுக்கும் இணைத்து நிறைய காரியத்தை தரும். ஆக மொத்தம் காட்டு தேன் என்று சொல்லக்கூடியது ஒரு பிள்ளையை நன்றாய் வளர பண்ணக்கூடியது. காட்டு தேன் என்பது ஒரு மனுஷனுடைய சரீரத்துல நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியது. காட்டு தேன் என்பது அவனுக்கு வேண்டிய நல்ல கண் பார்வையை தரக்கூடியது. காட்டு தேன் என்பது அவன் எதற்கும் பயப்படாத தைரியசாலியாய் உருவாக்கக்கூடியது. இப்படிப்பட்டதுதான் இந்த காட்டு தேன். இந்த காட்டு தேனை தான் யோவாஸ்நானன் சாப்பிட்டார். கர்த்தர் நல்லவன். உங்களுக்கு இப்படிப்பட்ட காட்டுத்தேன் கிடைத்திருக்கிறதா என்று பார். இன்னைக்கு காதி கிராப்ட்ல தேன் வைக்கிறது, நல்ல தேன் சொல்றாங்க. அதை எடுத்துமே கொஞ்சம் தண்ணியில போட்டு பார்த்தா அதுவுமே நேரம் உள்ள போயிருது. அப்புறம் இது ஒரிஜினல் தேனுன்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. கர்த்தர் நல்லவன். ஆனா யோவாஸ்நானன் புசித்த தேன் காட்டுத்தேன். அது அவனை நல்ல திடகார்த்தமான, ஆரோக்கியமான, அருமையான, நல்ல மனுஷனாய் மாற்று. ஆக மொத்தம் காட்டுத்தேனை புசிக்கும் போது அந்த மனுஷனுடைய தன்மை, சுபாவம், குணம் எல்லாமே நீதி, நியாயம், செம்மையை நோக்கி நகரக்கூடியதா இருக்கு. மற்ற தேனை சாப்பிடுவதற்கும் காட்டுத்தேனை சாப்பிடுவதற்கும் இதுதான் உள்ள வித்தியாசம். இதை யோசுவா அன்றைக்கு இந்த யோசேப்பின் புத்திரர்களுக்கு ரொம்ப அழகா சொல்லிட்டான். அதுல ஒரு வார்த்தை நான் சொல்றேன் பாருங்க. யோசேப்பின் புத்திரர்கள் என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க, எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்ட்டு. ஆனா கடைசி யோசுவா என்ன சொல்லிட்டான் தெரியுமா? 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிற பிற்பகுதியை, கானானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களா இருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள். இங்க யோசேப்பின் புத்திரரை விட கானானிய நல்ல பெரிய பெரிய ரதங்கள் வச்சிருக்காங்க, பராக்கிரமசாலிகளா இருக்காங்க, உண்மைதான். ஆனா அவங்க பராக்கிரமசாலிகளா இருந்தாலும், பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் வாகனங்கள் வச்சிருந்தாலும் அவங்களால ஓட முடியாது, ஜெயிக்க முடியாது. ஆனா நீங்க அவங்களை ஜெயிச்சிட முடியும்ன்றான். ஏன்னாக்கா அன்னைக்கு இருந்த யோசேப்பின் புத்திரர் இந்த காட்டுத்தேனை புசித்து வளர்ந்தவர்.
காட்டை திருத்தக்கூடிய வல்லமை மிக்கவர்கள், மலைகளை தகர்க்கக்கூடிய வல்லமை மிக்கவர்கள். அப்படி இருந்த யோசேப்பின் புத்திரன் அதே வழியில தான் இந்த யோவாஸ்தானங்களின் ஜீவியம் இருக்குது. அதனாலதான் இங்கு காட்டுத்தேன் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த புதிய ஏற்பாட்டு தேனிலே இன்னொரு தேனை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். ஓ சோதரம், கர்த்தருக்கு சுத்தமான ஆண்டவர் அனுமதிச்சா நாளைக்கு இந்த தேனை, புதிய ஏற்பாட்டின் மற்ற தேனை குறித்து திரும்பவும் நாளைக்கு நாம் தியானிக்கலாம். இப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட மற்றொரு தேன் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். வெளிப்படுத்தல் 10:9 வாசிக்கிறேன், கவனிங்கள். நான் தூதனிடம் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றான். இது உன் வாய்க்கு தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றான். இங்க கவனிக்கணும், இங்கு இரட்டை வேடமுள்ள ஒரு தேனை பார்க்கலாம். இந்த தேனுக்கு பேர் இரட்டை வேட தேன். இந்த தேன் இரட்டை வேட தேன் என்று ஏன் சொல்றேன்னா, இந்த தேனுக்கு 2 சக்தி இருக்கிறது. பொதுவாக தேன் என்பது ஒரு சக்தி தான் இருக்கும், அது நாவுக்கு நன்றாய் இனிப்பாய் இருக்கும். தேன் என்பது நல்ல சர்க்கரையை கரைத்ததை போலவும், நாட்டு சர்க்கரையை நிறைய போட்டு ஊற வைத்து குடித்தால் எப்படி இருக்கும் அப்படியோ, அல்லது நிறைய ஜீனியை அள்ளி வாயில் போட்டா எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கும். அப்ப தேன் என்பது மிக அதிகமான இனிப்பு சக்தி மிகுந்தது. அதுதான் தேனுடைய உண்மையான சுபாவம். ஆனா இங்கே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஒரு தேன் இருக்குது. இந்த தேனுக்கு 2 தன்மை இருக்குது. என்ன 2 தன்மைனாக்கா, வாயில வச்சா மதுரமா இருக்குது, வயிற்றுக்கு போனா கசப்பா இருக்கு. வாயில வச்சா மதுரம், வயிற்றுக்கு போனா கசப்பு. இது என்னையாது? கேட்கவே வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு தேன் வாய்க்கே மதுரம்னாக்கா வயிற்றுக்கு இன்னும் கொஞ்சம் குளுமையை தான் கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் நல்ல சுகத்தை தான் கொடுக்கணும். ஆனா இங்கு சொல்லப்படுகிற தேனோ வாயில வைக்கும் போது நல்ல மதுரம் போல காணப்படும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஹேலாக்கலி அம்மா என்னை கூப்பிட்டு மொத சென்னையில ஒரு வீட்டு கூட்டத்தை கோமதி சகோதரி அவங்க வீட்டுல ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அங்க நான் முதல் விஷயம் வர்றதுனால என்னை பார்க்கணும் ஆவல்லையும் சோதரம் நம்முடைய செய்தி நிறைய கேட்டது, அந்த செய்தி நேரடியா கேட்கறதுக்காக அந்த ஏலாக்கிளிமாவை சார்ந்த நிறைய கூட்டத்தார் அங்க வந்திருந்தாங்க. அதுல பெரும்பாலானவர்கள் நல்ல வெள்ளை ட்ரெஸ்ஸுடே வந்திருந்தாங்க. கர்த்தர் நல்லவன். எனக்கு நன்றா ஞாபகம் இருக்குது, அங்க கோமதி சகோதரி வீட்டுல முத நான் கொடுத்த செய்திய இந்த மதுரத்தை குறித்துதான் கொடுத்தேன். மதுரம் என்றால் என்ன என்று கடந்து போகட்டும். அப்போ இந்த தேனுடைய தன்மையை நீங்க கவனிங்க. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். அதன் பிற்பகுதியை, இது உன் வயிற்றுக்கு கசப்பா இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாய் இருக்கும். 10ஆம் வசனம் சொல்லுது, நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல மதுரமா இருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்ப நல்லா கவனிக்கணும், இந்த தேனுக்கு 2 தன்மை. ஒன்று வாய்க்கு மதுரம், 2வது வயிற்றுக்கு கசப்பு. இதை நான் எழுத்தின்படி அர்த்தத்தை சொல்ல வேண்டுமானால் அதனுடைய வியாக்கியானமே வேறு. வேத வசனத்தை வசனத்தோடு தான் ஒப்பிட வேண்டும். அப்ப ஆவியின்படி நான் விளக்கத்தை கொடுக்க வேண்டுமானால் இந்த 2 தன்மை எதை குறிக்கிறது? இந்த தேனானது வாய்க்கு மதுரம். இந்த வாய்க்கு மதுரம் என்பது எதை குறிக்கிறது? சுவிசேஷத்தை குறிக்கிறதா இருக்கிறது. வயிற்றுக்குள் போன உடனே அது கசப்பாயிற்று.
கசப்பு எதை குறிக்கிறது என்றால் அது தீர்க்க தரிசனத்தை குறிக்கிறது. ஏனென்றால் அந்த 11ஆம் வசனம் வெளிப்படுத்தல் 10:11 சொல்லுகிறது, அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். எப்போ? 10ஆம் வசனத்தின் கடைசியிலே வயிறு கசப்பாயிடுச்சு, 11ஆம் வசனத்துல தீர்க்க தரிசனம் சொல்லணும். அப்போ மதுரம் என்பது சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், மனம் திரும்புங்கள், பாவத்தை அறிக்கை செய்யுங்கள், உங்களுக்கு ஒரு பரலோகம் இருக்கிறது, எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒரு சத்தியத்தை மேலோட்டமாக அந்நிய ஜாதியாரும் புறஜாதியாரும் எளிய மக்களும் புரிந்து கொள்ளும்படி சொல்லக்கூடியது தான் சுவிசேஷம். அதுக்கு பேர் தான் மதுரம். அதுல கடுமை இருக்காது, அதுல ஆங்காரம் இருக்காது, அதுல ஆக்ரோஷம் இருக்காது, அதுல கோபம் இருக்காது. ஆனால் தீர்க்க தரிசனம் என்பது அப்படி கிடையாது. அது ஒரு கசப்பான ஒரு ஊழியம். அந்த கசப்பானது என்ன தெரியுமா? அந்த 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ அந்த ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து. முதலாவது ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும்னால அந்த ஜனங்க எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிய வேண்டும். இரண்டாவது ஜாதிகள், அதுல நான் இந்த குலத்தான் அவன் அந்த குலத்தான் என்று அன்னைக்கு பெரிய பாகுபாடு வித்தியாசம் இருந்தது. அப்ப அவங்களுக்கு புரிய வண்ணமா அங்க ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லணும். மூன்றாவது பாஷைக்காரர்கள், அதுல பலவிதமான பாஷைக்காரர்கள் தாங்க. உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு 2 ஜாதியை பிரிக்கிறதுக்கு ஒரு பாஷையை பயன்படுத்தினாங்க. ஒருத்தர் ரோட்ல போயிட்டே இருப்பான், அவனை பார்த்து ஷிபோலேக் அப்படி சொல்லுமா. ஷிபோலேக் அப்படின்னு சொன்னாக்க இவனுக்கு ஷிபலோக் என்ற வார்த்தை வாயில வராது. இவன் ஷிபோலேக் அப்படின்றதுக்கு ஷிபலோக் அப்படிமா. உடனே பார்ப்பான், நீ என் ஜாதிகார கிடையாது, அவனை பிடிச்சு வெட்டு. இப்படி ஒரு பாஷை, ஒரு வார்த்தை, ஒரு மொழி கொஞ்சம் பிறந்ததுனால 50,000 பேர் செத்த காலங்கள் உண்டு. அப்போ அன்னைக்கு பாஷைக்காரர்களுக்குள் பயங்கர குழப்பங்களும் பாஷைக்காரர்களுக்குள் பயங்கர பிரச்சனை இருந்துச்சு. அப்படிப்பட்ட பாஷைக்காரர்களுக்கு போய் ஷிபோலேக் என்று சொல்லுகிறவனுக்கு நீ சொல்ல வேண்டும், ஷிபோலேக் என்று சொல்லுகிறவனுக்கு சொல்ல வேண்டும். 2 பேரையும் புரிய வைக்கணும். அதுதான் தீர்க்க தரிசனம். அதற்கடுத்து ராஜாக்களை குறித்து, ராஜ்யம் நிலைக்காதுன்னா நிலைக்காதுன்னு சொல்லணும், ராஜ்யம் நிலைக்கும் என்றால் நிலைக்கும் சொல்லணும். இதுதான் தீர்க்க தரிசனம். அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 சொல்லப்பட்ட இந்த தேனுக்கு 2 தன்மை இருக்கு. ஒன்று வாய்க்கு மதுரம், 2வது வயிற்றுக்கு கசப்பு. இந்த வாய்க்கு மதுரம் என்பது எது தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பாடு கொடுக்கும் போது, ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தை கொடுக்கும் போது, ஆண்டவர் உங்களுக்கு தரிசனம் கொடுக்கும் போது, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசும்போது அதை நீங்க சாப்பிடுறதுக்கு பெற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப அருமையாத்தான் இருக்கும், நல்லாத்தான் இருக்கும். அவர் பேசும்போது உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆயிரும். அவர் பேசும்போது கர்த்தர் நல்ல ஆவியிலே ஒரு விதமான தன்மை உண்டாகும். அதுக்கு அந்த அனுபவமே ஒரு புல்லரிக்கிறது மாதிரி இருக்கும். ஆனா அந்த மதுரம் போல தேவனுடைய வெளிப்பாடு, தீர்க்க தரிசனம், சொப்பனம், வார்த்தைகள்லாம் கிடைக்கும் போது மதுரமா தான் இருக்கும். எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கர்த்தர் சொல்லுவாரு, நீ கேட்ட அபிஷேகத்தை கொடுத்துட்ட மகனே, நீ கேட்ட வரத்தை கொடுத்துட்ட மகளே, நீ கேட்ட கிருபையை தந்துட்டேன் பிள்ளைய, இப்போ இந்த அபிஷேகத்தை, இந்த வரத்தை, இந்த வல்லமையை வச்சு போய் ஊழியம் செய்யுன்னு சொல்லுவார். அந்த ஊழியம் செய்யறோம் பாருங்க, அந்த பெற்றுக்கொள்ளும் போது அது மதுரமா இருக்கு, ஊழியத்தை போய் செய்யும் போதுதான் அது கசப்பா இருக்கு. இதுதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட தேனின் 2 தன்மை, வாய்க்கு மதுரமும் வயிற்றுக்கு கசப்பும். வாய்க்கு மதுரம் என்பது ஆரம்ப கால ஊழியம், சுவிசேஷத்தை பிரசங்கித்தல், தேவனை அறிவித்தல். வயிற்றுக்கு கசப்பு என்பது உபதேசத்தை பேசுவது, சத்தியத்தை பேசுவது, சுதந்திரம், தீர்க்க தரிசனங்கள் எல்லாருக்கும் பாகுபாடு இல்லாம குழப்பமான பயங்கரமான மனிதர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவது. இப்படி ஒரு தேனுக்கு 2 தன்மை, முன்பகுதி மதுரம், பின்பகுதி கசப்பு.
ஆனா இது தேனுக்குள் இல்லை. அந்த தேனை சாப்பிட்ட மனுஷனோட உடம்புலதான் இருக்கு. நல்லா கவனிக்கணும். தேன் கர்த்தர் நல்லவன். மதுரமாகவும் இல்லை, தேன் கசப்பாகவும் இல்லை. தேன் தேனாகத்தான் இருந்துச்சு. ஆனா வாய்க்கு வந்த உடனே தான் அது மதுரமா மாறிச்சு. வயிற்றுக்கு போன உடனே தான் அது கசப்பா மாறிச்சு. அப்ப தேனுக்கு பிரச்சனையா மனுஷனுக்கு பிரச்சனையானாக்கா, தேனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, மனுஷனுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா இன்னைக்கு இந்த சுதந்திரம் தேனை வாங்கி ஆண்டோட்ட இருந்து தேன் போன்ற வார்த்தைகளை பெறுகிற மனுஷர்கள் கூட இப்படிதான் பிரச்சனைக்குரியவர்களாகவே இருக்கிறாங்க. ஆரம்பத்துல 1008 பொருத்தனை பண்றாங்க. நான் உயிரே போனாலும் உமக்காக தான் சாவேன் ஆண்டவரே, சாகுற வரைக்கும் ஊழியம் செய்வேன் ஆண்டவரே, என் சொத்து சுகத்தெல்லாம் உமக்கு எழுதி வைப்பேன் ஆண்டவரே, என் பிள்ளைகளை உங்களுடைய அனுப்புவேன் ஆண்டவரே, நான் என்ன நடந்தாலும் பின்வாங்க மாட்டேன் ஆண்டவரே, பாடுபட்டு ஊழியம் செய்வேன் ஆண்டவரே. 1008 விசுத்திர விளக்கு இந்து கோயில்ல ஏத்துற மாதிரி 1008 பொருத்தனை பண்ணி ஊழியத்துக்கு வருவாங்க. ஆனாக்கா கடைசி ஊழியம் செய்ய ஆரம்பிச்சு ஊழியம் நடக்கிற கொஞ்ச காலத்துல போய் எண்ணி பார்த்தா 1000 விளக்கு அணைஞ்சு பேருக்கு வெறும் 8 விளக்க வச்சுக்கிட்டு இதுதான் என் ஊழியம் சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய ஊழியங்களை பார்த்து ஆண்டோடைய பார்வையில அது கசப்பாதான் இருக்குது. அவரே ஆச்சரியப்படுறாரு. எப்பான ஆரம்பத்துல உன்னை மதுரமா தான் நான் வச்சேன், மதுரமா தானே கொடுத்தேன், நீ கேட்டதெல்லாம் தந்தனே, இன்னைக்கு ஏன் கசப்பா போயிட்டேன்? கர்த்தர் நல்லவன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தேனில் பிரச்சனை கிடையாது, தேனை புசித்த மனுஷனுக்குள்ளதான் பிரச்சனை. தேன் தேனாகத்தான் இருக்கிறது. ஆனா பயன்படுத்துகிறவர்கள் அவருடைய சரீரம் தான் அதுக்கேற்றபடி மாற வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேன் என்பது நல்ல தேவ தூதனுக்கு ஒப்பானது. ஏனென்றால் 9ஆம் வசனத்துல தேவ தூதன் தான் அங்க வருகிறது. இன்னைக்கு இந்த தினந்தோறும் ஆராதனைக்கு வந்த உங்க வாழ்க்கையில புதிய ஏற்பாட்டுல 2 தேனை குறித்து கர்த்தர் பேச இருக்கிறார். ஒன்று காட்டு தேன், அதை நீங்க காட்டை வெட்டி வழிகள் ஆக்கி நல்ல விஸ்தாரமான இடத்தை உண்டாக்கணும். 2வது வெளிப்படுத்தலின் தேன், அது உங்களுக்கு ஆரம்பத்திலே மதுரமாயும் பிற்பாடு கசப்பாயும் போகிறது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது, தேன் தேனாகவே இருக்க வேண்டும். அப்படியானா உங்க சாயலை மாற்றாதீங்க, உங்க ரூபத்தை மாத்தாதீங்க. இயேசுவுக்கு ஊழியம் செய்தா, இயேசுவுக்காக வாழ்ந்தா இயேசுவை போலவே இருங்க. அதுதான் தேவனுக்கு பெரிய. ஆக மொத்தம் தேன் என்பது தேன் தான், அது என்றைக்கு மாறாது. அது தேவன் மனுஷனுக்காக கொடுக்கப்பட்ட வெளியேற பெற்ற ஒன்று. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். இந்த வெளிப்படுத்தலில் சொல்லப்படுகிற தேன் எதை குறித்து தெரியுமா? ஆரம்பத்திலே சொல்லப்பட்ட அந்த தேனானது பழைய ஏற்பாட்டுக்கு சொல்லப்பட்டது. இப்ப பரலோகம் வரைக்கும் தேன் வருதுன்னாக்கா, அந்த பரலோகத்துல அந்த தேனுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. நமக்கும் அந்த பங்கு கிடைக்க கர்த்தர் உதவி செய்வா. காட்டு தேனுக்கும் இந்த மதுர தேனுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இன்னும் கர்த்தர் உங்களை அந்த கிருபையினால் நிரப்புவாராக. எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்கால வேளையிலே இந்த பகல் ஆண்டவரே தினந்தோறும் ஆராதனையோட பிள்ளைகள் கலந்து கொண்டு உடைய சத்தியத்தின் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்து இப்படி எங்களுக்கு வாரத்தின் ஆராதனையை தினந்தோறும் ஆராதனை மாற்றி கொடுத்திருக்கிறீர். இது நிமித்தம் வீடுகளுக்குள் விடுதலை, ஜெயம், பிள்ளைகளுக்குள் வெற்றி, மகிழ்ச்சி உண்டாகட்டும். இன்றைக்கு கேட்ட காட்டு தேன் மற்றும் மதுர தேன், இந்த 2 தேனை குறித்த விளக்கங்களையும் நீ கொடுத்த கிருபைக்காக சொல்கிறோம். நீரை ஆசீர்வதித்தலும் நாங்கள் தொடர்ந்து ஒரு மகிமையில் நிறைந்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.